பிரியமான சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புதல் என்பது எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம். அநேகர் தங்களுடைய மனதை தேவனிடத்திற்கு திருப்பாமல் இன்னும் இவ்வுலகத்தின் ஆசைகளுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் என்பது ஒரு பரலோகத்தின் சுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உதாரணத்திற்கு நீங்கள் உங்களுக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்களை மன்னிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக மன்னிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மன்னிக்கப்பட்டவர்கள் இவ்வளவு நாள் இந்த மன்னிப்பை குறித்து நான் கேள்விப்படாமல் மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருந்தேனே, இந்த சகோதரன் என்னை மன்னித்து விட்டாரே என்று அவர்கள் இருதயத்திலே ஒரு மாற்றம் உருவாவதை நீங்கள் காண முடியும். அதே போல் மன்னிக்கிற உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய பாரம் நீங்கி இருதயம் லகுவாக இருப்பதையும் ஒரு சமாதானத்தோடு இருப்பதையும் நீங்கள் உணர முடியும். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் பரிபூர்ண புருஷரும் இல்லை, பூரண மனுஷனும் இல்லை, மனுஷியும் இல்லை. ஆகவே நமக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்களை, நம்மை அவதூறு செய்தவர்களை, நம்மை வெறுத்தவர்களை, இன்னும் எத்தனையோ காரியங்கள் செய்தவர்களை குறித்து நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு கடினம், ஒரு பாரம் நீங்கள் மன்னிக்கிறதன் மூலமாக நீங்குவதை காண முடியும். அநேகர் மன்னிக்க முடியாத சுபாவத்தினாலே தங்களை சுற்றி ஒரு பெரிய சூறை எழுப்பி அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். இது பிசாசின் தந்திரமே தவிர வேறு அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது கூட, நீங்கள் மன்னியுங்கள், உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை குறித்தாலும் சக மனுஷரிடத்தில் உங்களுக்கு இருக்கிற கசப்போ எரிச்சலோ வேறு எந்த காரியமோ அவர்கள் தவறு இழைத்திருந்தால் கூட மன்னிப்பதற்கு இன்றே ஆயத்தமாகுங்கள், இன்றே மன்னியுங்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற என் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று அவர் கடைசி பந்தியிலே திராட்சை ரசத்தை குறித்தும் அப்பத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களோடு இருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். மன்னிப்பு மனம் திரும்புதலின் அடையாளம். மனம் திரும்பாதவர்கள் நிச்சயமாகவே மன்னிக்க மாட்டார்கள். நீங்கள் எப்படி? தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. ஆமேன்.